அருமையான கேள்வியை நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்ன கேள்வி தெரியுமா? சாதகத்தை கடந்து நம் முயற்சி கை கொடுக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. நிச்சயமா கை கொடுக்கும். என்ன காரணம்னா, தெய்வத்தை தாண்டியே நம்ம முயற்சி கை கொடுக்கும்னு தாடிக்காரர் சொல்லியிருக்காரு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். சரியா? அப்ப தொடர்ந்து முயற்சி பண்ணா சாமியே இல்லைன்னு சொன்ன ஒரு பலனை கூட நம்ம அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. சாமியால முடியலைங்கிறதையே நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறப்ப ஏன் ஜாதகத்தால முடியாதுன்னு இருக்கிறத அடைய முடியாதா என்ன? முயற்சி திருவினையாக்கும். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். தன்னுடைய விதியினுடைய மறுபக்கத்தையும் பார்த்துருவான், ஓயாம முயற்சி செய்யக்கூடியவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி வெற்றி அடைகிறதுக்கு இறைவனை வேண்டிக்கோங்க. நல்லபடியா வெற்றி கிடைக்கும். ஜாதகத்தை கடந்தும் வெற்றி பெறலாம்.